கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ விறுவிறுப்பாக நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2வை நெல்சன் எடுத்துகிட்டு இருக்காரு. ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகமாக இந்த படம் உருவாக்கி கொண்டிருக்கு. ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூல் சாதனை செஞ்சது. அதே போல தான் இந்த படமும் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் சமீபத்தில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிறதுக்காக பாலக்காடு போயிருக்காரு. மேலும் அவரிடம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும், எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்த படத்துடைய ஷூட்டிங் மொத்தம் எப்போ முடிய போகுது, அதற்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் விறுவிறுப்பாக கலந்து கொண்டார். மேலும் இந்த படத்தோட ஷூட்டிங் டிசம்பர் எண்டுக்குள்ளே முழுசாக முடிவடைஞ்சிடும் எனவும் சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தான் இந்த படம் வெளியாக இருக்குது. மேலும் இந்த படத்துடைய ப்ரொமோஷன் வேலைகளில் படக்குழு இப்போத்திலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஹைப்பை கிளப்பக்கூடாது. ஓவர் ஹைப்பு தான் ஒரு படத்துக்கு மிக பெரும் பிரச்சனை எனவும் நெல்சன் கண்டிப்பாக ஓவர் ஹைப் இருக்கவே கூடாது, எக்ஸ்பெக்டேஷன்ஸை எகிர வைக்கவே கூடாது என்பதில் உறுதியாக இருக்காராம். அதனால தான் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் படம் நல்லாயிருக்கு, பட் படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும், நான் எதுவும் சொல்ல விரும்பலை ஏன்னா அப்படி சொல்லிட்டாரு. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய டீசர் பற்றின ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. ஆரம்பத்தில் இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வெளியிட்டு இருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய டீசரை ஆயுத பூஜைக்கு எதிர்பார்க்கலாம் என சொல்லப்படுது. டீசர் வரவும் அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா கூடுதல் அப்டேட்டாக இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கோடைய சின்ன கிளிம்ஸ் வீடியோ வரவும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் ஜெயிலர் 1 படத்தில் நடித்த அனைத்து நடிகையர்களும் இந்த படத்துலையும் நடிக்கிறாங்க. கூடுதலாக இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா, பாலகிருஷ்ணா மற்றும் வித்யா பாலன் போன்ற மிக முக்கியமான நடிகர்களும் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா தான் வில்லன் என்று சொல்லப்பட்டு வருது. ஜெயிலர் 1 படத்தில் விநாயகன் வில்லன் கதாபாத்திரத்துக்காக பக்காவாக பொருந்தியிருந்தார், படத்தை தூக்கி நிறுத்தியிருந்தார். அதே போல் எஸ்.ஜே. சூர்யா இந்த படத்தை தூக்கி நிறுத்துவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.